அடிக்கணும்னாலும் நம்ம ஊர்ல அருவா இருக்காதியா, திருப்பாச்சில போயிட்டாயா? ஐயா கோடாங்கி இருங்க, ஆடு குட்டி ஓடுது, அந்த தலை வந்தோடனே இழுத்துருப்பான். என் மண்டை கிடைச்ச யோகம் கூட அதுக்கு கிடைக்கலையா? நான் எப்படி தெரிஞ்சுன்னா மண்டையில மசுரை வச்சிருக்க மாட்டானே. ஆண்டவா, இதை முதல்ல எனக்கு சொன்னையாடா. அடாடா, நான் அந்த முடியை வெட்டவே மாட்டேன். ஏரியாவை பார்த்துட்டு அண்ணே பேய் ஹெல்மெட்டோட வந்திருக்குனே. சேப்பரியா மசுரை பாருவேன், அறுத்தே வருவேன். உன்னை பார்க்கும் போது எனக்கு பொசுவதுன்னே இருக்கு. ஐயா மேலத்துக்கு பாத்திரம் வளர்க்குற ஸ்ப்ரிங்க்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வச்சிருக்கீங்களா? ஆனா இது எவன் முண்டாடி தெரியல ப்ரோ, நீங்க பின்றீங்க ப்ரோ. போங்கயா, எங்கிட்ட அல்றது, எங்க மூச்சு வாங்க முடியல. எங்க ரீப்பர்ல ஆணி இறங்கிருச்சாங்க. தம்பி தம்பி தம்பி, மேல வந்து ஒரு குசை போட்டு விட்டு பாப்போம். இப்படி ஒரு நாளைக்கு 2-3 பேர் வரும். அதான் நான் மாத்திரையை சேர்த்து போட்டு வந்திருப்பேன்யா. இன்னைக்கு இன்னும் மாத்திரை வேற போடாம வந்துட்டு ஒன்றும் ஆகலையா? ஐயா கோடா, இதுக்கு ஏதாவது அது மாட்டிக்கத்தா மாட்டிக்க. நீ எதுனா விளாடும் மாட்டிக்கத்தா. நீ வாடா 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 தங்க, நீ நல்ல வழியா இருக்க. இல்ல நான் ஏடிஎம்ல பணம் எடுக்கல, இங்க வா. வண்டி ஓடு. ஐயோ ஐயா, அப்புறம் நாளைக்கு ஏதாவது அமைக்கி விட்டானே என்ன சொல்லக்கூடாது. அவன் என்ன எந்த சுச்சியை போடுறதுன்னு பிளான் பண்ணிக்கிறீங்க. இந்த வர ஜெயா மண்டுன்னு முட்டுற, என் பாட்டுக்கு விறகு இடத்துல அடிச்சிருவேன். சாமி, எனக்கு மண்டையில முளைச்சிருக்கு பாத்தீங்களா? மருதமணி அண்ணே தானே, அண்ணே தானே. மருதமணி இங்க வாங்க. இருத்த அண்ணே பூவா தலையா போட்டுனே டக்குனே. பூ விழுந்தா யாருக்கு? மதினி நமத்தோட மாறே மரப்பு கடந்து திங்கலாமா மதினி. அந்த அந்த சொட்ட மண்டி மட்டும் எழுதுருவான். எல்லா பாட்டுக்கும் கண்டாலிமை நீர்மலை அடியா அடிக்காண்டாவன். அந்த பாட்டுக்கு அடியாடா. மதனி மதினி நமத்தோட மாற. அருளு தம்பி, உன்னை காமாடுதல மாட உன்னை விளங்காம பண்ணிடுவேன். அடியே எந்திரிங்க தாய். ஐயா ஆஹா அண்ணே, இந்த சீன் நல்லா இருக்குனே. ஏலே என்னடா பண்ணி புனசல போட்ட மாதிரி அவனை கூப்பிடுறா. மனசு ரொம்ப பாதிக்குது. தலைவட்டா தம்பி கொஞ்சம் ஆறுதல் படிக்க. நாளைக்கு வந்தா நான் உடுக்க அடிக்கிறேன். நீங்க அந்த வேலையில பாரு. முகத்தை பார்த்தாலே பாவம் கோடா. முகத்தை பாருங்க அண்ணே. நினைக்கிறான் கோடாங்கி, நம்ம காசை இவங்களுக்கு கொடுத்து இவங்க நோக்கத்துக்கு கட்டி பிடிக்கிறாங்களே. ஐயோ, எத்திய வேற ஒழுங்கு